இன்றைக்கி நம்ம ஒரு வெயிலுக்கு இதமாக ஒரு அருமையான குல்கி சர்பத்து தாங்க செய்ய போகிறோம். வெயிலுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், நம்ம அழகாக வீட்டிலே செஞ்சு குடிக்கலாம். இந்த அருமையான ஒரு குல்கி சர்பத்தை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்தாங்க, வெயிலுக்கு இதமாக இருக்குங்க, எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பண்ணுற குல்கி சர்பத்து தாங்க பண்ணுறோம். வெயிலுக்கு இதமாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி, இப்படி 2 பாதியமாக கீறி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் புதினா, சப்ஜா விதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சதுங்க, நல்லா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்புங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை தண்ணியில் கரையணுன்றதுக்காக பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க மிக்சியில், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஈஸியாக கரைஞ்சிடும், இல்லாட்டி கொஞ்சம் லேட் ஆகுன்றதால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கோம், அதே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா இதிலே பிழிஞ்சிக்கலாம். நம்ம பண்ணுறது ஒரு கிளாஸுக்கு இது தேவையானதாக இருக்கும். நம்ம அதிக குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் இன்னொரு பழத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போது இதை குலுக்க போகிறேங்க மூடி வச்சு. இப்படி நல்லா ஷேக் பண்ணிக்கலாங்க. நல்லா அதில் இருக்கிற அந்த சர்க்கரை, உப்பு, அந்த காரம் எல்லாம் நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு இதமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சிம்பிளாக செய்கிறதுக்கு இந்த குல்கி சர்பத்தை செஞ்சு பாருங்கள். நல்லா குலுக்கியாச்சுங்க. இப்போது நம்ம சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ஒரு 2 ஐஸ் கட்டியும் இதில் சேர்த்துக்கிட்டு இந்த குல்கி சர்பத்தை ஊற்றிக்கிட்டு குடிச்சோம்னா ஒரு அருமையான குல்கி சர்பத் தயாராகிடுச்சுங்க. வெயிலுக்கு இதமாக இந்த குல்கி சர்பத்து தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.